இங்கே வந்திருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய முதலாவது நூல் இன்றைக்கு 25 வருடங்களுக்கு முன்பு கொரில்லா தமிழகத்தில் வெளியும் பொழுது அதை மார்க்ஸ் அவர்கள் தான் முன்னின்று அதை வெளியிட்டு வைத்து அதற்கு ஒரு மிகப்பெரிய அரங்க கூட்டத்தையும் நடத்தினார். 25 வருடங்கள் கழித்து என்னுடைய ஒட்டுமொத்த சிறுதை தொகுப்பு வரும்போது கூடவே என்னோட மார்க்ஸ் இருப்பது மிகுந்த மன நிகழ்ச்சியை எனக்கு கொடுக்கிறது. அதாவது நான் இந்த நூலை பத்தி என்ன சொல்றது அல்லது இல்லை கதையை பத்தி என்ன சொல்றது, நான் தான் ரொம்ப ஓவரா இன்டர்வியூ எல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கேன்ல. ஏன்னா இன்டர்வியூ கொடுத்துட்டேன், அதுல 2 இன்டர்வியூ தொகுப்பா இருக்குது, இங்க கடையிலேயே இருக்குது. நான் எடுத்த 2 இன்டர்வியூ வேற தொகுப்பா இருக்குது. இன்னும் சொல்ல போனா இந்த மாசத்திலேயே நான் ஒரு 5 இன்டர்வியூ கொடுத்துட்டேன். இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. என்றாலும் இன்டர்வியூன்னு சொல்லும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இன்றைக்கு காலையில கவிஞர் சேரன், உங்களுக்கு ஈழத்து கவிஞர் சேரன் அவர்கள் ஒரு முகநூல் பதிவை வெளியிட்டிருந்தார். அடுத்த வாரம் அவருடைய நேர்காணல் கடையில் வெளியாகி இருக்கிறது. அதற்கான ஒரு விளம்பரம் மாதிரி 2 வரிகள் இருந்தன. அதில் கவிஞர் சேரன் சொல்கிறார், ஈழத்து மக்களின் வாழ்வுக்கும் சாவுக்கும் என் கவிதை சாட்சியமாக இருக்கிறது. இந்த காலம்புற 9 மணி வரை படித்தேன். எனக்கு ஒரே மன உளைச்சலாக போச்சு. சாரி, இவர் சாட்சியா இருக்கிறார் வாழ்வுக்கும் சாவுக்கும், நாம என்னத்துக்கு சாட்சியா இருக்கோம், அப்படியே எழுதியிருக்கோமா? மொத்தமா ஒரு 52 கதை எழுதியிருக்கிறேன், 5 நாவல் எழுதியிருக்கிறேன், சில கட்டுரைத்தொகுப்பு எழுதியிருக்கிறேன். அதை விட உங்களுக்கு கடந்த 10 வருஷங்களாகவே ஈழப்போராட்டத்தை ஒட்டி நிறைய சாட்சியங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அதுல முதலாவதாக அண்ணன் புஷ்பராஜ் அவர்களுடைய ஈழப்போராட்டத்தில் சாட்சியம் வெளிவந்தது. தொடர்ந்து புஷ்பராணி அக்காவுடைய அகாலம் சாட்சியம் வந்தது. இவை ரொம்ப மிக பெருமதியான நூல்கள். என்றாலும் அதை தொடர்ந்து பல்வேறு சாட்சியங்கள் வந்துட்டு சின்ன சின்ன புத்தகங்கள் எல்லாம். நான் இயக்கத்தில் இருக்கும் பொழுது 12 மணிக்கு டிவி இருக்கும் பொழுது நடந்த சாட்சியம், அப்படி ஒரு புத்தகம். இப்படி சாட்சியம் எல்லாம் ரொம்ப மலிந்து போன காலங்களா இருக்க. அப்ப நான் என்ன சாட்சியம் கொடுத்தேனா என்ற ஒரே ஒரு மன அலக்களிப்பை நான் இருந்த பொழுதுதான் சரியாக ஒரு 12 மணி அளவில் இலங்கையிலிருந்து எனக்கு கவிஞர் கருணாகரன் போன் பண்ணி இந்த சிறுகோப்பை பத்தி தான் பேசினார். பேசும்போது சுபாஷன், உங்களுடைய கதைகள் உங்களுடைய சுய விசாரணையாகவும் நடந்த ஒட்டுமொத்த காலத்தை விசாரணை செய்வதாகவும் இருக்கிறது சொன்னார். எனக்கு குழப்பம். சாட்சியம் ஒன்றும் இருந்தா விசாரணை ஒன்றும் இருக்குதானே. ஆக நானும் யோசிச்சு பார்த்தீங்க, உண்மையில் என்னுடைய கதைகள் என் மீதான சுய விமர்சனமும், ஈழப்போராட்டத்தின் மீதான சுய விமர்சனமும், என் மக்கள் மீதான சுய விசாரணையும் ஆகத்தான் இருக்கின்றன. எப்பொழுதும் உங்கள் வாசகருடைய ஆதரவால் மட்டுமே இவ்வளவு அச்சுறுத்தலுக்கு மத்தியிலும் நான் தொடர்ந்து எண்ணிக் கொண்டிருக்கிறேன். இந்த நூலை யாரை வைத்து வெளியிடலாம் என்று யோசித்த பொழுது நான் ஜீவமணி மற்றும் விஜயனுடைய அவளை வைத்து வெளியிடலாம் என்று நான் சொன்னேன். அதற்கு என்ன காரணம் என்றால், நான் நாவல்கள் எழுதிய பின்பாக யாருக்கும் கொடுத்து கருத்து கேட்பதில்லை. அதாவது அச்சுக்கு போறதுக்கு முன்னாடி பொதுவாக நம்ம ஒரு நாவலை எழுதி யாருக்கும் கொடுத்து அவர்களை கருத்தை கேட்கும் பொழுதுதான் அவர்கள் தான் முதல் வாசகராக இருப்பார். நான் அதை செய்கிறேன். ஏன்னா உலகத்தில் எல்லாரும் கருத்து வச்சிருக்கேன். ஸோ நாம உன்னை கொடுக்க நம்ம கேட்டுட்டோம்னா ஒரு கருத்தை சொல்ல நான் அதால கன்ஃபியூஸ் ஆக நாவல் முட்டு போறாது. அதான் நான் யாருக்கும் காட்டுறேன். அப்ப அதை நாவலை எழுதி முடித்து இறுதி படிவம் வந்த பிறகு பதிப்பாளருக்கு அனுப்பினா பதிப்பாளர் சொல்லுவார், நான் இப்ப படிக்கல, லே அவுட் வந்த அப்புறம் படிச்சு கொடுக்கணும்னு சொல்லுவார். ஆக என்னுடைய நாவலின் முதல் வாசகர்களாக ஜீவமணியும் விஜயனும் தான் எப்பொழுதும் இருந்தார்கள். அவர்கள் வெறும் வாசகர்கள் மட்டுமல்ல, அதை குறித்து என்னோடு விவாதிப்பார்கள், என்னோடு உரையாடுவார்கள், அது குறித்து தன்னுடைய கருத்துக்களை என்ன சொல்வார்கள். முக்கியமா எத்தனை தரம் கேட்டாலும் பழமையாக கோவப்படக்கூடிய ஜீவமணி என் மீது கோவப்பட மாட்டார். எத்தனை தடவை கேட்டாலும் திருத்திக் கொடுப்பார். விஜயனும் அப்படித்தான். இவருடைய வீட்டில் போயிருந்தே நான் அந்த வேலையை முடித்துக் கொள்வேன். ஆகவே என்னுடைய எழுத்து வாழ்க்கையில் இவர்கள் இருவருடைய துணை கடந்த 20 வருடங்களாக எனக்கு மிக இன்றியமையாக இருக்கிறது. ஆகவே அந்த வகையில் தோழர் ஜீவமணியும் விஜயனும் இந்த நூலை வெளியிட்டதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி.